பாகம் 176. அரவிந்த் அவந்திகாவின் கையை பிடித்து கொண்டு, என்னை விட்டு போயிடாத என்று முணுமுணுக்கவும் அவந்திகா அவன் அருகிலேயே அமைதியாக அமர்ந்து விட்டாள். அரவிந்த் அப்படி முணுமுணுத்து கொண்டே இருக்க அவந்திகாவோ அரவிந்த் வேறு யாரையோ மனதில் நினைத்து கொண்டுதான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஒருவேளை அவனின் முதல் காதலியை நினைத்து கொண்டிருக்கிறானோ என்று அப்பொழுதும் தவறாகத்தான் யோசித்து கொண்டாள். அந்த மாதிரி யோசனை வந்ததும் அவந்திகாவிற்குள் அவளையும் அறியாமல் கோபம் வந்தது. டக்கென்று சீரியஸ் மோடுக்கு போய் டென்ஷன் ஆனவள் சில வினாடிகளுக்கு பிறகு, நாம எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறோம் என்று யோசித்து அமைதியானாள். அரவிந்த் உடம்பு சரியில்லாமல் படுத்து கொண்டிருக்கிறான். அவன் யாரை நினைத்து புலம்பினால் தனக்கென்ன, எதற்காக சம்பந்தமே இல்லாமல் யோசிக்கிறோம் என்று நினைத்தவளுக்கு அவளின் கோபமே காமெடியாகத்தான் இருந்தது. அதற்கு மேல் அவந்திகா அதை பற்றி யோசிக்கவில்லை. அந்த அறையில் அவந்திகாவும் அரவிந்தும் மட்டும்தான் இருந்தார்கள். நேத்ரா கூட கீழே சென்றிருந்தாள். அரவிந்தின் முணுமுணுப்பு அமைதியாகிவிட அவந்திகாவின் மனமும் அமைதியாகி அரவிந்தின் முகத்தை ஒரு குழந்தையின் முகத்தை ரசிப்பது போல ரசித்து கொண்டிருந்தாள். அவந்திகா வைத்த கண் வாங்காமல் அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க யாரோ கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. சம்பத்தான் அறைக்குள் வந்திருந்தான். அரவிந்தின் அருகில் அமர்ந்து கொண்டு அவந்திகா அவன் கையை பிடித்து கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவந்திகா டக்கென்று திரும்பி சம்பத்தை பார்க்கவும், அது அரவிந்த் சார் ஃபீவர்ல இருக்கும்போது உங்களுக்கு அவர் நிலைமை பத்தி சொல்ல வேண்டான்னு சொல்லியிருந்தாரு. அவரை நினைச்சு நீங்க வருத்தப்படுறத அவர் விரும்பல. எதுக்கு உங்களுக்கு டென்ஷன் கொடுக்கணும்னு அவர் இத பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு என்று அவன் அவந்திகாவிற்கு கால் பண்ணாததற்கான காரணத்தை பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கு அப்பொழுதுதான் சம்பத் போனில் இருந்து நேத்ரா ஏன் கால் பண்ணி அவளை இங்கு வர சொன்னாள் என்பதற்கான காரணம் புரிந்தது. அரவிந்த் சொன்னதால் சம்பத் அவந்திகாவிற்கு கால் பண்ண மறுத்திருப்பான். அதனால் நேத்ரா அவன் போனை அடம் பிடித்து வாங்கி கால் செய்திருப்பாள் என்று அவந்திகா புரிந்து கொண்டாள். அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்த சம்பத்தின் பார்வை அரவிந்தின் பக்கமாக திரும்பியது. பொதுவாக அரவிந்திற்கும் இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதே கிடையாது. ஆனால் இந்த முறை அவன் இவ்வளவு ஹை ஃபீவரில் அவஸ்தைப்படுகிறான் என்றால் கண்டிப்பாக அவந்திகாவிற்கும் அவனுக்கும் இடையில் பெரிதாக ஒரு பிரச்சனை ஓடியிருக்க வேண்டும். அந்த பிரச்சனையால் தான் அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கும் என்று சம்பத் யூகித்திருந்தான். அதனால் சம்பத் மெதுவாக அவந்திகாவிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். அவந்திகா, உங்களுக்கு ஹைவே ஹோட்டல்ல ஃபிஷ் சாப்பிட பிடிக்குமா என்று சம்பத் கேட்கவும், என்ன என்று அவந்திகா குழப்பமாக சம்பத்தை பார்த்தாள். அரவிந்த் உடம்புக்கு முடியாமல் படுத்து கொண்டிருக்கிறான். அவந்திகா அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். இப்படி ஒரு சூழ்நிலையில் சம்பத் இப்படி சம்பந்தமே இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டால் அவந்திகாவிற்கு எப்படி இருக்கும்? அவளுக்கு சம்பத் எதற்காக இப்படி கேட்கிறான் என்றே புரிந்திருக்கவில்லை. அவளின் குழப்பமான முகபாவத்தை பார்த்த சம்பத்தோ அவன் அப்படி கேட்டதற்கான விளக்கத்தை கொடுத்தான். அது அரவிந்த் சார் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு என்கிட்ட ஐடியா கேட்டாரு. நான் தான் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி ஐடியா கொடுத்தேன். ஆனா அவரோ ஹைவே ஹோட்டலை செலக்ட் பண்ணாரு. அப்பவே சொன்னேன், பொண்ணுங்களுக்கு ஹைவே ஹோட்டல்ல சாப்பிடலாம் பிடிக்காது சார்னு. ஆனா அவர்தான் நான் சொல்றத கேட்கல என்று சொன்னதும் அவந்திகாவிற்கு அப்பொழுதும் ஒன்றுமே புரிந்திருக்கவில்லை. அவந்திகா சம்பத்தை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க சம்பத்தே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். ஆனா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான் அரவிந்த் சார் ஏற்பாடு பண்ணாரு. அன்னைக்கு ஹைவேல இருக்க ஒரு பெஸ்டான ஹோட்டலை ஃபுல்லா புக் பண்ணிருந்தாரு. ஆனா ஏன்னு தெரியல, உங்களை கூட்டிட்டு ஈவினிங் வரேன்னு சொன்னவரு நைட் ஆன அப்புறம் கூட வந்திருக்கல என்றவன், ஒருவேளை உங்களுக்கு ஹைவே ஹோட்டல்ல சாப்பிட பிடிக்காட்டியும் அவர் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த ரோஸ் பொக்கே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்
என்று அவன் யூகமாக சொல்ல அவந்திக்காவிற்கோ அவன் எதை பற்றி பேசுகிறான் என்றே புரியவில்லை. என்ன பொக்கே, என்ன ஹைவே ஹோட்டல், எனக்கு ஒண்ணுமே புரியல. எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ என்று அவந்திக்கா முழுதாக குழம்பியபடி கேட்டாள். ஆக அவந்திக்காவிற்கு எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. தாமாகத்தான் அவளை குழப்பி விட்டோமோ என்று தாமதமாகத்தான் சம்பத்திற்கு புரிந்தது. அப்பொழுதுதான் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறோமோ என்று யோசித்தான். இருந்தாலும் பேச்சை ஆரம்பித்தாயிற்று. அதை பாதியில் அப்படியே விடுவதை விட முழுதாக பேசிவிடலாம் என்று நினைத்தவன் அவந்திக்காவிற்கு புரியும்படி விளக்கினான். ஃபியூ டேஸ் பிஃபோர் உங்களுக்கும் அரவிந்த் சாருக்கும் நடுவுல ஆர்குமெண்ட் நடந்துச்சே, அரவிந்த் சார் கூட அன்னைக்கு ரொம்பவே டல்லா இருந்தாரு என்று சம்பத் அவனுக்கு தெரிந்த விதத்தில் விளக்க ஆரம்பித்தான். அப்பொழுதும் அவந்திக்காவிற்கு புரிந்திருக்காததால் சம்பத் மேலும் அவளுக்கு புரியும் விதத்தில் அன்று நடந்த முக்கியமான நிகழ்வுகளை யோசித்து எக்ஸ்பிளைன் பண்ண துவங்கினான். அன்னைக்குதான் அரவிந்த் சார் எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அரவிந்த் சார் எங்க இருக்காருன்னே தெரியல. ஆகாஷோட மீட்டிங் வேற இருக்குன்னு நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் என்று சொன்ன பிறகுதான் அவந்திக்காவிற்கு சம்பத் சொன்ன சம்பவம் பற்றியே நினைவு வந்தது. அன்று அரவிந்த் அவந்திக்காவிற்கு வேலை முடிஞ்சதா, எப்ப வருவ என்று மெசேஜ் கூட அனுப்பியிருந்தான். ஆனால் அன்றுதானே அவந்திகா அகிலனை அப்ராடுக்கு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தாள். அரவிந்திடம் ஒர்க் இருக்கிறது, வர லேட் ஆகும் என்று சொல்லிவிட்டு ஸ்டடி ரூமில் இருந்த சீக்ரெட் லாக்கரை திறந்து மேரேஜ் அக்ரிமெண்டை கூட எடுத்திருந்தாள். அதற்கு பிறகுதான் அரவிந்த் அங்கு வந்து அவர்களுக்குள் பெரிய ஆர்குமெண்டே வந்திருந்தது. அவளோடு சண்டை போட்டவன் கோபமாக அங்கிருந்து கிளம்பி போயிருந்தான். அவன் போன பிறகு அங்கேயே கொஞ்ச நேரம் அழுது தீர்த்த அவந்திகா அவளின் பேக்கை எடுத்துக்கொண்டு கீழே வரும்போது அங்கு ஏகப்பட்ட ரோஸ் தரையில் நசுங்கிய நிலையில் வேறு கிடந்தது. ஆனால் அன்று அவள் இருந்த மனநிலையில் அதை பற்றியெல்லாம் யோசித்திருக்கவே இல்லை. இப்பொழுது சம்பத் சொல்வதை பார்த்தால் அந்த பொக்கேவே அரவிந்த் அவளுக்காகத்தான் வாங்கி வந்திருந்தானா என்று அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. எதற்காக அவன் அதையெல்லாம் செய்தான்? அவளிடம் அக்கறை இருப்பதைப் போல நடந்து கொள்வது கூட நடிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சம்பத்திடம் ஐடியா கேட்டிருக்கிறான், அது எதற்காக? ஒருவேளை அதுவும் அவன் நடிப்பில் ஒரு பார்ட்டாக இருக்குமோ என்று அவந்திகாவிற்கு குழப்பமாக மட்டும்தான் இருந்தது. சம்பத்தோ அவந்திகாவின் குழம்பிய மனதை மேலும் குழப்பிக் கொண்டிருந்தான். நான் சார் கூட ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவரு எந்த பொண்ணோடையும் இந்த அளவுக்கு அஃபெக்ஷனா இருந்ததில்ல. ஆனா அவரு உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு என்று சம்பத் அரவிந்தை பார்த்தவாறு வருத்தமாக கூறினான். சம்பத் பேசிக் கொண்டிருக்க அரவிந்த் திரும்பவும் முணுமுணுக்க ஆரம்பித்திருந்தான். அவந்திகா, ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற என்று அவன் குரல் வலி நிறைந்ததாக வந்து கொண்டிருக்க அவந்திகாவோ அரவிந்தின் நெற்றியில் கை வைத்து ஃபீவர் அதிகமாக இருக்கிறதா என்று செக் செய்தாள். அவந்திகா அவனின் நெற்றியில் கை வைக்கவும் அரவிந்த் அவளின் கையை இறுக்கமாக பிடித்து அவள் கையை நெருக்கினான். அவன் நெருக்கியதில் அவந்திகாவிற்கு கை வலித்தது. அரவிந்த் ஏதோ கனவு கண்டு மிரண்டு போயிருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அவந்திகா கை வலித்தாலும் கூட எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக அரவிந்தை பார்த்தாள். அரவிந்த் அமைதியாக தூங்கிய பிறகும் கூட அவள் அவனை விட்டு நகர்ந்திருக்கவில்லை. அவள் கையை விடுவித்துக் கொள்ள கூட யோசித்திருக்கவில்லை. அவர்களை பார்த்த சம்பத்தோ அவன் அங்கிருப்பது தேவையில்லாத டிஸ்டர்பாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு அமைதியாக அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். இப்பொழுது அவர்கள் இருவர் மட்டும்தான் அந்த அறையில் தனியாக இருந்தனர். அவந்திகாவிற்கு அரவிந்தின் நடவடிக்கை அப்பொழுது கூட புரிந்திருக்கவில்லை. எதற்கு அவன் அவள் மீது அக்கறை காட்டுகிறான், அதே சமயம் அவளை ஏன் இந்த அளவுக்கு காயப்படுத்துகிறான் என்று அவந்திகாவிற்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஆனால் அவளுக்கு புரிந்ததெல்லாம் ஒன்று மட்டும்தான்.
அரவிந்த் அவனின் முதல் காதலை இன்னமும் மறந்திருக்கவில்லை. அந்த காதல் கொடுத்த வலியை நினைத்துத்தான் இப்படி ஏருக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவன் அவந்திகாவின் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள கூடாதென்று இப்படியெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணியிருக்கிறான் என்று அவந்திகா யூகித்துக் கொண்டாள். ஆனால் அதுதான் காரணம் என்றால் அவன் எதற்காக கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் செய்து கொண்டான் என்று அவள் யோசிக்க அவள் மனமே அதற்கு ஒரு சமாதானமான பதிலை கூறியது. மாதவிக்கு பயந்து வேறு வழி இல்லாமல் தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பான் என்று அவந்திகாவின் மனம் ஒரு பதிலை சொல்லவும் அவந்திகாவிற்கு அந்த பதில் சரி என்றுதான் தோன்றியது. ஆனால் எந்த காரணமாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அவந்திகாவிற்கு அவன் கருத்தடை மாத்திரை கொடுத்ததை எதை வைத்தும் நியாயப்படுத்திவிட முடியாதுதானே. அவளால் எப்படி அரவிந்த் செய்த காரியத்தை மன்னிக்க முடியும்? ஒருவேளை அவன் அவந்திகாவின் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்றால் அதை நேராக அவளிடமே சொல்லி இருக்கலாமே. அப்படி சொல்லி இருந்தால் அவந்திகா அதற்கு என்ன சொல்யூஷன் என்று யோசித்திருப்பாளே. அவளிடம் எதுவும் சொல்லாமல் அவள் உடலில் விளையாட அரவிந்திற்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லைதானே. ஒருவேளை அரவிந்த் இதற்கு வருத்தப்பட்டு அவளிடம் மன்னிப்பு கேட்டால் கூட அந்த மாத்திரைகளால் அவந்திகாவின் உடலில் ஏற்பட்ட பக்க விளைவு இல்லை என்று ஆகிவிடுமா? அவந்திகா மட்டும் இதை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் அரவிந்த் இன்னமும் கூட இதை தொடர்ந்து செய்து கொண்டுதானே இருந்திருப்பான். அவன் அந்த மாத்திரையை தொடர்ந்து கொடுத்திருந்தால் அவந்திகாவிற்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் கூட போயிருக்குமே. அப்படி இருக்க அவளால் எப்படி இதை சாதாரணமாக மன்னித்து விட முடியும்? அரவிந்தை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் அவளுக்கு அவன் செய்த துரோகமும் தான் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. அவந்திகா இதையெல்லாம் பற்றி யோசித்து யோசித்தே உட்கார்ந்தபடி பெட்டில் தலை வைத்து தூங்கியிருந்தாள். அப்படியே நீண்ட நேரம் அவந்திகா தூங்கி போயிருக்க திடீரென்று அரவிந்தின் உடலின் டெம்பரேச்சர் அதிகமாகவும் அதிக ஹீட்டால் டிஸ்டர்ப் ஆன அவந்திகா தூக்கத்திலிருந்து விழித்து பார்த்தாள். ஆனால் அவள் தூக்கத்திலிருந்து விழித்து பிறகு கூட சில வினாடிகளுக்கு அவள் எங்கே இருக்கிறாள் என்றே விளங்கி இருக்கவில்லை. ஒரு வழியாக அவள் எங்கு இருக்கிறாள் என்பதை உணர்ந்த பிறகு அவந்திகா வேகமாக அரவிந்தின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். அவன் உடலோ பயங்கரமாக கொதித்து கொண்டிருந்தது. அவந்திகா உடனே பதட்டமாகி வேகமாக டாக்டர் கொடுத்த லிக்விட் மெடிசனை எடுத்து வந்து அரவிந்தின் நெற்றியில் தடவினாள். அப்பொழுதும் கூட அவன் உடல் சூடு தணிந்த மாதிரி தெரியவில்லை. அதனால் டாக்டர் கொடுத்த மெடிசனை எடுத்து வந்தவள் அரவிந்தை தட்டி எழுப்பினாள். சார், கண்ணை முழிச்சு பாருங்க, இந்த டேப்லெட்டை மட்டும் குடிச்சிடுங்க சார் என்று அவந்திகா பதட்டமாக அரவிந்தை எழுப்பினாள். ஆனால் அரவிந்தோ கண் விழிப்பதாக இல்லை. அவந்திகாவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இதற்கு மேல் அரவிந்த் எழுந்து மாத்திரை குடிப்பான் என்று காத்திருப்பது வேலைக்காகாது என்று யோசித்தவள் அவன் வாயை திறக்க முயற்சி செய்தாள். எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் வாய்க்குள் மாத்திரையை போட்டு தண்ணீரை ஊற்றியவள் அவன் மாத்திரையை முழுங்கியதும் வேகமாக கீழே ஓடிப்போய் சம்பத்திடம் அரவிந்தின் ஃபீவர் அதிகமான விஷயத்தை சொன்னாள். அடுத்த நொடியே சம்பத் டாக்டருக்கு கால் செய்ய கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் அங்கு வந்து சேர்ந்தார். டாக்டர் வந்த பிறகுதான் அவந்திகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியானது. அரவிந்தை செக் செய்த டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு ட்ரிப்ஸ் மாத்திவிட்டு கிளம்பி போனார். அடுத்த அரை மணி நேரத்திலேயே அரவிந்தின் காய்ச்சல் நன்றாகவே குறைந்திருக்கவும் அவந்திகாவும் சம்பத்தும் ஒரு சேர பெருமூச்சு விட்டு கொண்டனர். அவந்திகா, நீங்க இங்கே இருந்து அரவிந்த் சாரை பாத்துக்கோங்க, நான் கீழே இருக்கேன் என்றவன் அவளை அங்கேயே விட்டுவிட்டு கீழே சென்றான். சம்பத் அங்கிருந்து போனதும் அவந்திகா அரவிந்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டு பார்வையால் அவனை வருடிக் கொண்டிருந்தாள். அவனை விட்டு தூரமாக ஓடி போக வேண்டும் என்று நினைத்தவளை விதி திரும்ப திரும்ப அவனுக்கு மிக நெருக்கமாக கூட்டி வந்து நிறுத்தி விடுகிறதே. இதெல்லாம் எதற்காக என்று அவந்திகாவிற்கு சலிப்பாக இருந்தது.
ஆனால் இவ்வளவு தூரம் யோசிக்கும் அவந்திகாவிற்கு அதற்கு காரணம் காதல் என்பது மட்டும் புரியாமல் இருப்பதுதான் ஆச்சரியமான விஷயம். பாகம் 177. அவந்திகா, நீங்க இங்கே இருந்து அரவிந்த் சார பாத்துக்கோங்க, நான் கீழே இருக்கேன் என்றவன் அவளை அங்கே விட்டுவிட்டு கீழே சென்றான். சம்பத் அங்கிருந்து போனதும் அவந்திகா அரவிந்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டு பார்வையால் அவனை வருடிக் கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் கடந்தது. அவந்திகா இன்னும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு உறக்கம் வந்தது. அவள் அவன் அருகிலேயே உறங்கி போனாள். நேரம் சென்றது. அவந்திகா நன்றாக உறங்கியவள் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவள் அரவிந்தின் அணைப்பில் இருந்தாள். அவள் கண் விழித்ததும் முதலில் பார்த்தது அரவிந்தின் முகத்தைத்தான். அவன் முகம் எப்போதும் போல மிகவும் அழகாக இருந்தது. அவனுடைய அமைதியான முகத்தை பார்த்த அவந்திகா தன்னையும் அறியாமல் அவன் நெற்றியில் கை வைத்து அவன் உடல் வெப்பநிலை இப்போது எப்படி இருக்கிறது என்று கவனித்தாள். அரவிந்தின் உடல் வெப்பநிலை இப்போது குறைந்திருந்தது. அது அவந்திகாவிற்கு அவ்வளவு நிம்மதியாக இருந்தது. அவனை பார்த்து அழகாக புன்னகை செய்தவள் முகம் மாறியது. அவளுக்கு அப்போதுதான் எப்படி அரவிந்தின் அணைப்பில் வந்தோம் என்னும் குழப்பமே வந்தது. பதட்டத்தில் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தவள் தன்னுடைய ஆடைகள் எல்லாவற்றையும் தான் போட்டிருக்கிறோமா என்று பார்த்தாள். நல்ல வேளையாக அவள் ஆடைகள் இன்னும் அவள் மீது இருந்தது. அதை பார்த்ததும் தான் அவளுக்கு உயிரே வந்தது. அவள் அப்படியே அரவிந்தை பார்த்தாள். அரவிந்த் இன்னும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் அசையாததை வைத்தே அவன் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில்தான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் அவந்திகா. நல்ல வேளை, இவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. கொஞ்ச நேரத்துல என் மனசு பூமியில இருந்து மாஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுச்சு. கண்ணை திறந்திருந்தாலும் சரி, மூடி வச்சிருந்தாலும் சரி, என்னை பதட்டப்பட வைக்க இவருக்கு சொல்லியே தர வேண்டாம் என்று அரவிந்தை பார்த்து மனதுக்குள் நினைத்து கொண்டாள் அவந்திகா. பிறகு அவனை ஒரு பார்வை பார்த்தவள் உறங்கிக் கொண்டிருக்கும் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்து மிகவும் மெதுவாக ஏதோ ஒரு பூனை போல அந்த பெட்டில் இருந்து இறங்கி அந்த அறையை விட்டு வெளியேறினாள். அவள் என்னதான் நேற்று முழுவதும் அவனுடன் ஒன்றாக இருந்து அவனை பார்த்து கொண்டாலும் அவள் அவனிடம் சாதாரணமாக பேசும் அளவுக்கு அவனை மன்னிக்கவில்லை. அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் தேவையில்லாமல் சண்டை போட வேண்டாம் என்று நினைத்துத்தான் அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். அவந்திகா கீழே வரும்போது நேத்ரா கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள். அவந்திகாவை பார்த்ததும், நேத்ரா, அண்ணி, நான் கஞ்சி பண்ணிருக்கேன், உங்களுக்கு வேணுமா என்று கேட்டாள். இல்ல, எனக்கு வேண்டாம் என்றாள் அவந்திகா. அண்ணி, நான் பண்ண கஞ்சி நல்லாதான் இருக்கும், என்ன நம்பி நீங்க சாப்பிடலாம் என்றாள் நேத்ரா. இல்ல நேத்ரா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதான் நான் அவசரமா போறேன், இன்னொரு நாள் நம்ம ஒன்னா சாப்பிடலாம் என்றாள் அவந்திகா. நேத்ரா சரி என்பது போல தலையசைத்தாள். அப்புறம் நான் இங்க வந்த விஷயத்த நீ அரவிந்த் கிட்ட சொல்ல வேண்டாம் என்று சொன்னாள் அவந்திகா. அதை கேட்ட நேத்ராவிற்கோ கொஞ்சம் குழப்பமானது. எனவே, ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க என்று கேட்டாள். ஆனால் அவள் கேள்விக்கு ஒரு புன்னகையை பதிலாக கொடுத்த அவந்திகா, நான் சொன்னதை மட்டும் பண்ணு, அப்புறம் உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு ஷூவை மாட்டிக்கொண்டு சென்று விட்டாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றிருந்த நேத்ரா திரும்ப 2வது மாடியின் காரிடோரில் நின்று கொண்டு அவந்திகா செல்வதை பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். அவன் முகம் உடல்நிலை சரியில்லாததால் வெளிரி போய் இருந்தது. அவன் ஆழமான கண்கள் சொல்ல முடியாத பல உணர்வுகளை தனதாக்கி அவந்திகா செல்லும் பாதையில் நிலைத்து இருந்தது. அவனை பார்த்ததும் நேத்ராவிற்கு அதிர்ச்சியானது.
அவள் அரவிந்த் என்ன சொல்ல போகிறானோ என்று நினைத்து அவனை பார்த்தபடியே அப்படியே நிற்க, அரவிந்த் எதுவும் பேசாமல் அவனுடைய அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதை பார்த்ததும் தான் நேத்ராவிற்கு உயிரே வந்தது. அவள் நேராக கிச்சனுக்கு சென்று அவள் இவ்வளவு நேரம் தயார் செய்த கஞ்சியை அரவிந்திற்காக எடுத்து செல்ல முடிவு செய்தாள். அவள் அரவிந்துக்கு காலை சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்ல தன்னுடைய அறையை விட்டு தயாராகி வெளியே வந்த அரவிந்த் நேத்ராவை ஒரு பார்வை கூட பார்க்காமல் வெளியே சென்று விட்டான். அவன் சென்றதை பார்த்த நேத்ரா பெருமூச்சு விட்டு அமர்ந்தாள். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் பண்ண கஞ்சிய சாப்பிடுற பாக்கியம் கிடைக்கவே இல்ல. இவங்களுக்காக சமைச்சேன்ல, என்ன சொல்லணும் என்று உதட்டை சுழித்துக் கொண்டாள் நேத்ரா. காலை 9 மணி அளவில் அவந்திகா அவளுடைய ஆபீஸுக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்ததும் மிகவும் உற்சாகமாக அவளிடம் வந்தாள் தீக்ஷி. அவந்திகா மேடம், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்று முகம் நிறைய சிரிப்புடன் சொன்னாள் தீக்ஷி. அவள் சொன்னதை கேட்ட அவந்திகாவிற்கு கொஞ்சம் குழப்பமானது. அவந்திகா பொதுவாக ஆன்லைன் ஷாப்பிங் செய்பவள்தான். அதன் மூலம் அவளுக்கு காசு மிச்சம் செய்யலாம் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவந்திகா ஆன்லைனில் எதுவும் ஆர்டர் செய்யவில்லை. அதனால் அவளுக்கு இந்த பார்சல் யாரிடமிருந்து தனக்கு வந்திருக்கும் என்று குழப்பமாக இருந்தது. அவந்திகா மேடம், என்ன அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? வந்து பாருங்க, கொஞ்சம் பெரிய பார்சலா இருக்கு. உள்ள என்னவோ செம்ம வெயிட்டான ஐட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள் தீக்ஷி. அவளை பார்த்த அவந்திகா, நீ இவ்ளோ சந்தோஷப்படுற அளவுக்கு இதுல எதுவும் இல்ல. நான் ஒன்னும் எதுவும் ஆர்டர் பண்ணல. இதெல்லாம் யார் கொடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல என்று சொன்னாள் அவந்திகா. அவள் சொன்னதை கேட்ட தீக்ஷி, அட என்ன அவந்திகா மேடம், நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. எத்தனை இடத்துக்கு போறீங்க, உங்களை எத்தனை செலிபிரிட்டி பாத்திருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தவங்க தான் நிச்சயம் உங்களுக்கு இந்த பார்சலை அனுப்பியிருப்பாங்க. யாருக்கு தெரியும், ஏதாவது பெரிய ஹீரோவா கூட இருக்கலாம். சீக்கிரம் அந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு திறந்து பாருங்க என்று சொன்னாள். அவளுடைய ஆர்வத்தை பார்த்த அவந்திகா லேசாக புன்னகை செய்துவிட்டு அந்த பார்சலை திறக்க ஆரம்பித்தாள். மிகவும் அழகாக இருந்த அந்த பார்சலை பிரித்த அவந்திகாவின் முகம் மாறியது. அவள் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிய பயத்தில் சத்தமாக அலறினாள். அவள் அலறல் சத்தம் அந்த ஆபீஸ் முழுவதும் எதிரொலித்தது. அவள் சத்தம் கேட்டு எல்லோரும் அங்கே ஓடி வர ஆரம்பித்தார்கள். அனுவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். அவந்திகா பயத்தில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். ஏனென்றால் அந்த பார்சலில் இறந்து போன ஒரு பூனை இருந்தது. அதன் உடலில் சிகப்பு நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்கவே மிகவும் கொடூரமாக இருந்தது. அவந்திகா பயத்தில் வெடவெடத்து போயிருக்க அங்கே இருந்தவர்கள் அவந்திகாவை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். இந்த அவந்திகாக்கு மட்டும் எப்படித்தான் இந்த பிரச்சனை எல்லாம் தேடி வருதோ. நம்மளும் இங்கதான் இருக்கோம், ஆனா இதுவரைக்கும் நாம இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததே இல்ல. ஆனா இவளுக்கு மட்டும் இப்படி நடக்குது. யாருக்கு தெரியும், இதெல்லாம் உண்மையா யாரோதான் அனுப்புறாங்களா, இல்ல தன் மேல கவனத்தை தக்க வச்சுக்க அவந்திகா இப்படி எல்லாம் பண்றாங்களா என்று சொன்னான் ஒருவன். அது அவந்திகா காதிலும் விழுந்தது. அவள் உண்மையில் பயந்து போயிருந்தாள். அதனால் அவளால் உடனே பதில் பேச முடியவில்லை. அவந்திகா ஒன்றும் யாரை பார்த்தும் எதை பார்த்து எளிதில் பயம் கொள்ளுபவள் அல்ல. ஆனால் அந்த இறந்த பூனையை பார்க்க அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. அவள் அமைதியாக இருக்க, ஏமா அவந்திகா, உனக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்குன்னா அதையெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியில வச்சுக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாதிரி இங்க கொண்டு வந்து எங்க வேலை நேரத்தை கெடுக்காத என்று சொன்னார் அங்கிருந்த ஒருவர். அவர் பேசுவதை கேட்டதும் அவந்திகாவிற்கு கோபமாக வந்தது. அவள் இதற்கு மேலும் மௌனமாக இருக்க விருப்பம் கொள்ளவில்லை. இங்க பாருங்க, செத்து போன எலி பூனையெல்லாம் அனுப்புற அளவுக்கு கேவலமா யார் கூடயும் நான் எந்த பிரச்சனையும் என்னோட பர்சனல் லைஃப்ல பண்ணதே இல்ல. இது ஆபீஸ் அட்ரஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயம் இது என் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கும். நம்ம ஃபீல்ட்ல நேர்மையா வேலை செய்யறவங்களுக்கும்
இந்த மாதிரி பரிசு வர்றது ரொம்ப சாதாரணம் தான். அதனால நீங்க இதெல்லாம் பார்த்து எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. யாருக்கு தெரியும், நாளைக்கே உங்களுக்கு கூட பெருச்சாலி ஒண்ணு பார்சல்ல வரலாம் என்று சொன்னாள். அவந்திகா அவள் சட்டென்று அப்படி சொன்னதும் அவந்திகாவை காயப்படுத்தும்படி பேச நினைத்தவர்கள் தங்கள் மூக்கு மற்றவர்கள் முன்பு உடைந்து போய்விடும் என்று பயந்து அமைதியானார்கள். அதே நேரம் அவந்திகா இந்த மாதிரியான கேவலமான செயலை யார் செய்திருப்பார் என்று மனதுக்குள் யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் யோசிக்க ஆரம்பித்த சில நொடியில் அவள் நினைவுக்கு வந்த பெயர் ரோஹித். நிச்சயமா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் அந்த ரோஹித் தான் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தங்களோட எண்ணங்களை எவ்வளவு கேவலமா இருக்கோ அவங்க செயலும் அப்படித்தானே இருக்கும். ரோஹித் மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ணுவான் என்று மனதுக்குள் நினைத்தாள். ரோஹித்துக்கும் அவளுக்கும் நடுவில் உள்ள பிரச்சனை அவ்வளவு எளிதில் சரியாக கூடிய பிரச்சனை இல்லையே. அவந்திகா ரோஹித்தை பற்றி எழுதிய ஆர்டிக்கிள் ஒன்று அவனுடைய ஆக்டிங் கெரியரையே ஆட்டம் காண செய்திருந்தது. அரவிந்த் வேறு அவந்திகாவால் தான் அந்த ரோஹித்தை எல்லோரின் முன்பு வைத்து அடித்திருந்தான். இதனால் ரோஹித் அவந்திகா மீது பயங்கர கோபத்தில் இருந்தான். அவன் அவளை எப்படியாவது பழிவாங்க முடிவு செய்து விட்டான். அதற்கு அவன் எடுத்து வைத்திருக்கும் முதல் அடிதான் இது என்று அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவந்திகா இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. அவந்திகாவிற்கு தெரியும், இந்த பிரச்சனையை இப்படியே விட்டால் இது நிச்சயம் பெரிய பிரச்சனை ஆகும் என்று. அதனால் அவள், நான் இந்த பிரச்சனையை இப்படியே விட போறதில்ல, நான் நிச்சயம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் என்று சொன்னாள் அவந்திகா. ஆமா, அவந்திகா மேம் சொல்றது சரிதான், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் என்று சொன்னாள் தீக்ஷி. இங்க பாருங்க, இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறப்போ மிரட்டல்கள் வர்றது சகஜம்தான். இதெல்லாம் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண போனா நம்ம கம்பெனி நேம் தான் கெட்டு போகும் என்று சொன்னான் சந்தோஷ். சார், இது ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க, அப்புறம் இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா ஏன் சார் நம்ம ஆபீஸ் பேர் கெட்டு போக போகுது என்று கேட்டாள் தீக்ஷி. இங்க பாருங்க தீக்ஷி, தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு சீனியர் யாராவது ஏதாவது சொன்னா அத கேட்டு பழகுங்க என்று சொன்னான் சந்தோஷ். அவன் சொன்னதை கேட்ட தீக்ஷி, சார் இது எப்படி சார் இப்படியே விட முடியும்? இன்னைக்கு பூனைய கொண்டு அனுப்பியிருக்காங்க, நாளைக்கே நம்ம அவந்திகா மேம்க்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன சார் பண்ணுவீங்க? அப்பவும் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு எல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா என்று தீக்ஷி போனை எடுத்து போலீஸுக்கு அழைக்க போக, தீக்ஷி, இங்க யார் சீனியர், நீயா இல்ல நானா? இங்க பார், நீ எனக்கு கீழதான் ஒர்க் பண்ற. நான் சொல்றத கேட்டு நடக்க முடிஞ்சா நடந்துக்கோ, அப்படி இல்லனா தாராளமா இந்த வேலையை விட்டுட்டு போலாம். இங்க இருந்து போன பிறகு நீ யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு சாதாரண இன்டர்ன் அப்படிங்கறத நீங்க மறக்க வேண்டாம் என்று சொன்னான் சந்தோஷ். அவன் சொன்னதை கேட்ட தீக்ஷிக்கு கோபம் வந்தது. அவள் கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு நிற்க அவளை பார்த்த அவந்திகா, இந்த பிரச்சனையை இப்படியே விடு என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட தீக்ஷி அமைதியானாள். சில நேரத்தில் தவறு என்று தெரிந்தாலும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. பாகம் 178. அவந்திகா தீக்ஷியை பார்த்து அமைதியாக இருக்க சொல்ல, தீக்ஷியும் தன்னுடைய கோபத்தை வெளியே காண்பித்துக் கொள்ளாமல் அமைதியானாள். பிரச்சனை நடக்கும் வரை மட்டும்தானே கூட்டம் இருக்கும், பிரச்சனை இல்லை என்றால் கூட்டம் இருக்காதுதானே. அதனால் கூட்டம் மெல்ல கலைந்தது. இப்போது அவந்திகாவும் தீக்ஷியும் மட்டும் இருந்தார்கள். அவந்திகா அந்த கிஃப்டை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாள். தீக்ஷி எதுவும் பேசாமல் அவளை மட்டும் பார்த்தாள். என்ன தீக்ஷி, ஏன் அப்படி பாக்குற என்று கேட்டாள் அவந்திகா. மேடம், நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு எங்க இருந்து இந்த அளவுக்கு பொறுமை வருது? பாத்தீங்கல்ல இன்னைக்கு அந்த ஆள் எப்படி பேசினான்னு. அவன் பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கே செம்ம கடுப்பா வருது. அந்த சந்தோஷ் சொன்ன மாதிரி நீங்க போலீஸ்க்கு கால் பண்ண போறது இல்லையா என்று கோபமாக கேட்டாள் தீக்ஷி. இங்க பாரு தீக்ஷி, நீ இவ்ளோ டென்ஷன் ஆகாத.
அந்த சந்தோஷ் சொல்றதும் கூட சரிதான். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. போலீஸ் கிட்ட போய் எனக்கு செத்து போன பூனைய யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க, அதனால என்னோட பாதுகாப்புக்கு என் கூட 24 மணி நேரமும் போலீஸ் இருக்கணும்னு கேட்க சொல்றியா? பிராக்டிக்கலா யோசிச்சா அதெல்லாம் சரியா வராது என்று சொன்னாள் அவந்திகா. அவள் சொன்னதை கேட்டு அவளை குழப்பத்துடன் பார்த்த தீக்ஷி, சரி அப்ப போலீஸ் கிட்ட போக போறது இல்லனா உங்க பாதுகாப்புக்கு நீங்க இப்போ என்னதான் பண்ண போறீங்க என்று கேட்டாள். வேற என்ன பண்ண போறேன், வழக்கம் போல நம்ம ஸ்டைல்ல தட்டி விடு பாத்துக்கலான்னு ஜாலியா இருக்க போறேன் என்று ஒற்றை கண்ணடித்து சொன்னாள் அவந்திகா. அவளை கவலையுடன் பார்த்தாள் தீக்ஷி. இங்க பாரு தீக்ஷி, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நான் நிச்சயம் என்ன நல்லா பாத்துக்குவேன். நான் ஒன்னும் குழந்தை இல்ல, சரியா என்று தெளிந்த முகத்துடன் சொன்னாள் அவந்திகா. ஆனால் உண்மையில் அவள் எந்த அளவுக்கு பயந்து போய் இருக்கிறாள் என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவந்திகா தன்னுடைய பாதுகாப்பு கருதி இனிமேல் தனியாக எங்கும் செல்லாமல் பஸ்ஸில் செல்லலாம் என்று முடிவு செய்தாள். ஆட்கள் அதிகம் கூடும் இடத்தில் தனக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவாக வரும் என்று அவள் நம்பினாள். அதுபோல தேவையில்லாமல் அவள் ஆபீஸ் விட்டு வெளியே செல்லவில்லை. சந்தோஷ் என்னதான் அவந்திகாவிற்கு வந்தது பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் அவனுக்கும் தெரியும் அது பெரிய பிரச்சனைதான் என்று. அதனால் அவனும் அவளை வெளியே எங்கேயும் போக சொல்லவில்லை. அவந்திகா அவள் வேலையை முடித்துவிட்டு கிளம்பினாள். அவள் வந்த நேரம் பஸ்ஸில் அவ்வளவு கூட்டம் இல்லை. அவள் ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏறியிருந்தாள். அதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் மட்டும்தான் இருந்தார்கள். அவந்திகா அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் இல்லை. அவள் அமைதியாக வெளியே தெரியும் காட்சிகளை ரசிக்க ஆரம்பித்தாள். கொஞ்சம் நேரம் அவள் பயணம் நிம்மதியாக சென்றது. அப்போது திடீரென யாரோ ஒருவன் தனக்கு அருகில் நிற்பதை உணர்ந்தாள் அவந்திகா. அவள் அவனை திரும்பி பார்க்க அந்த புதியவன் அவந்திகாவின் சீட்டிற்கு அருகில் நின்றான். அதை பார்த்தவள் அவனை கண்டு கொள்ளாமல் மீண்டும் ஜன்னல் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி தன்னுடைய சிந்தனையில் தன்னை தொலைத்தாள். அப்போது திடீரென யாரோ அவள் தலையில் கை வைப்பது போல இருந்தது. தன்னுடைய கற்பனை உலகில் தன்னை மறந்திருந்தவள் யாரோ ஒருவரின் தொடுகையால் நிஜ உலகுக்கு வந்தாள். அவள் தன்னுடைய தலை மீது யார் கை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க திரும்ப அங்கே நின்று கொண்டிருந்தான் அந்த புதியவன். அவன் கை தன்னுடைய தலையில் இருப்பதை பார்த்ததும் கோபம் கொண்ட அவந்திகா அவன் கையை சட்டென்று தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள். டேய், யாருடா நீ? எதுக்கு தேவையில்லாம ஏன் தலை மேல கை வைக்கிற என்று கோபமாக கேட்டாள். என்ன செல்லம், இவ்ளோ சூடா இருக்க? வர்றியா, 2 பேரும் கொஞ்சம் தனியா சந்தோஷமா இருப்போம், அப்புறம் நீ கூல் ஆகிடுவ என்று அவன் சொன்னான். யாரோ ஒருவன் தன்னிடம் வந்து இப்படி அநாகரிகமாக பேசுவதை அவந்திகாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் கோபத்தில், டேய் யார் நீ? இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு மரியாதை அவ்வளவுதான், ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிடு என்று சொன்னாள். அவள் கோபமாக பேசியதை பார்த்து லேசாக புன்னகை செய்தவன் அடுத்த நொடி பளார் என்று அவந்திகாவை அறைந்தான். அவந்திகாவிற்கு என்ன ரியாக்ட் செய்ய என்று கூட தெரியவில்லை. யார் என்று தெரியாத ஒருவன் தன்னை அடித்ததை நினைத்து அவள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க அவளை பார்த்தவன், என்ன தைரியம் இருந்தா கட்டின புருஷனை இத்தனை பேருக்கு முன்னாடி எதிர்த்து பேசுவ? உன்னெல்லாம் இவ்ளோ தூரம் விட்டு வச்சிருக்கவே கூடாதுடி என்று சொன்னவன் அவள் முடியை பிடித்து தர தரவென்று இழுத்தான். பாவம் அவந்திகாவிற்கு அந்த அதிர்ச்சியில் உடனே என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நொடியில் சுதாரித்துக் கொண்டவள் பஸ்ஸில் இருப்பவர்களிடம் உதவி கேட்க ஆரம்பித்தாள். என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது என்று யாராவது உதவிக்கு வர மாட்டார்களா என்று கெஞ்சினாள் அவந்திகா. ஆனால் அந்த பஸ்ஸில் இருந்த யாரும் அவந்திகாவிற்கு உதவி செய்ய முன் வரவில்லை. ஒரே ஒருவர் மட்டும் உதவி செய்ய எழுந்தார். அதையும் அவருக்கு அருகில் இருந்த பெண்மணி, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்கு நடுவுல நாம போக கூடாது. இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு அவங்களே சேர்ந்துக்குவாங்க,
அதனால நீங்க அமைதியா இருங்க என்று பல நூற்றாண்டுகளாக நமத்து போகாமல் இருக்கும் ஒரு வசனத்தை சொல்லி அவந்திகாவிற்கு உதவி செய்ய சென்ற ஒருவரையும் உதவி செய்ய விடாமல் செய்தாள். யாரும் கேள்வி கேட்காத தைரியத்தில் அவந்திகாவின் முடியை பிடித்து இழுத்து பஸ்ஸில் இருந்து இறக்கினான் அந்த புதியவன். அந்த இடம் அவ்வளவு போக்குவரத்து உள்ள இடம் இல்லை. அதோடு அந்த பஸ்ஸிலிருந்து யாரும் அவர்களுடன் இறங்கவில்லை. யாரும் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஏறவும் இல்லை. அவர்கள் இருவர் மட்டும்தான் அந்த இடத்தில் இருந்தார்கள். பஸ் கிளம்பியது. டேய், யாருடா நீ? என்ன எதுக்குடா இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ற என்று கேட்டாள். என்கிட்ட இப்படி அடி வாங்கியும் உனக்கு கொஞ்சம் கூட திமிரு அடங்கவே இல்லைல்ல. இன்னும் நீ என்ன பார்த்து வாடா போடான்னு பேசுற. அது சரி, உனக்கு இந்த திமிரும் ஒரு அழகுதான். ஆனா அந்த அழக நான் ரொம்ப ரசிக்க மாட்டேன். நான் உன்னை இப்படி பிடிச்சிருக்கிறது உனக்கு வலிக்குதுன்னு சொன்னேல, இரு, உன்னை இப்பவே கீழே விழ வைக்கிறேன். அங்கிருந்த புல்லில் அவந்திகாவை தள்ளிவிட்டான். கீழே விழுந்த அவந்திகா எழுந்திருக்க முயற்சி செய்ய அந்த புதியவன் பாக்கெட்டில் இருந்த கத்தியை கையில் எடுத்தான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் அவந்திகா. என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டல, நீ எல்லாம் உலகத்துல இருக்க அவசியமே இல்ல என்றவன் அவளை நெருங்கி வர ஆரம்பித்தான். அவந்திகா சிறு பெண்ணாக இருந்த போது அவளுடைய அப்பா அவந்திகாவை தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள சொன்னார். ஆனால் அவந்திகா அடியே வாங்காமல் இருப்பதற்கு பதிலாக அதிகம் அடி வாங்கினாள். அதனால் அவளுக்கு அதிக காயம் ஏற்பட்டது. அதனாலேயே அவளுக்கு தற்காப்பு கலை மீது அதிகம் பிடித்தமில்லாமல் போனது. அவளுக்கு காயம் அதிகம் படுவதால் அவளுடைய அப்பாவும் அவந்திகாவை தொடர்ந்து பிராக்டிஸ் செய்ய சொல்லி வற்புறுத்தவில்லை. ஒரு முறை ராஜனிடம் கூட விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்தை சொன்னாள். என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தனக்கு தற்காப்பு கலை தேவைப்படும். எனவேதான் தற்காப்பு கலையை எதிர்காலத்தில் கற்றுக்கொள்ள போவதாக சொன்னாள். ஆனால் அதற்கு ராஜன்தான் அவளை எந்த நிலையிலும் காப்பாற்றுவேன் என்றும் அவள் கஷ்டப்பட்டு தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் சொன்னான். அந்த வசனங்கள் அவளுக்கு அப்போது பிடித்தது. அதிகம் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. அதனால் அவள் தற்காப்பு கலையை அதற்கு பிறகு கற்றுக்கொள்ளவில்லை. அதை பற்றி யோசிப்பதை கூட நிறுத்திவிட்டாள். அவள் சிறு பெண்ணாக இருக்கும்போது தன்னுடைய தந்தை தன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றுவார் என்று நினைத்தாள். அது இல்லாமல் ஆனது. ஒரு கட்டத்தில் ராஜன் தனக்கு துணையாக இருப்பான் என்று நினைத்தாள். ஆனால் ராஜனே இப்போது அவளுக்கு ஒரு கனவு போல ஆகிவிட்டான். யார் என்ன சொன்னால் என்ன, எவ்வளவு பலமான ஒருவர் உன்னை காக்க நான் இருப்பேன் என்று சத்தியம் செய்தால் நம்மை பார்த்து கொள்ள நம்மால் முடியாதவரை நாம் தனிமரம் என்னும் நிதர்சனத்தை புரிந்து கொண்டவள் கண்கள் அவளை நோக்கி வரும் கத்தியைத்தான் பார்த்தது. தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று நினைத்து அவள் கண்களை மூட அவள் எதிர்பார்த்த நேரத்தை கடந்தும் அவள் உடலில் எந்தவிதமான சத்தமும் வரவில்லை. அவந்திகா கண்ணை திறந்து பார்க்க அவந்திகாவை கொல்ல வந்தவன் நிலை தடுமாறி மண்ணில் விழுந்தான். அவன் விழுவதை ஆச்சரியத்துடன் பார்த்தவள் யார் அவனை அடித்திருப்பார் என்று யோசித்துக் கொண்டே பார்க்க அவள் எதிரே வந்து நின்றான் அரவிந்த். அவனை பார்த்ததும் அவந்திகாவிற்கு என்ன சொல்ல என்றே தெரியவில்லை. அவன் வெள்ளை ஷர்ட் மற்றும் கருப்பு பேண்ட் போட்டிருந்தான். அவந்திகாவிற்கு இன்னும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அரவிந்த் அவள் முன்பு ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை போல நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த பிறகுதான் அவளுக்கு உயிரே வந்தது. உனக்கு ஒண்ணு ஆகலையே என்று கேட்டான் அரவிந்த். அவன் குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. அவள் தனக்கு எதுவும் ஆகவில்லை என்று சொல்ல வந்த நேரம் அவள் முகம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அரவிந்த் பார்த்து, அவன் உங்களை அடிக்க வரான் என்றவள் வேகமாக எழுந்திருக்க அரவிந்த் அந்த கத்தியை வைத்திருப்பவனை காலால் உதைக்க போக அவனுக்கு உடல்நிலை வேறு சரியில்லாததால் அவனால் அதை சரியாக செய்ய முடியவில்லை. அந்த கத்தியை வைத்திருந்தவன் வேகமாக கத்தியை கொண்டு அவந்திகாவை குத்த போக ஒரு நொடியில் அந்த கூர்மையான கத்தி ஆழமாக சதையில் இறங்கியது. இரத்த துளிகள் அவந்திகா முகத்தில் பட்டு தெரித்தது. அந்த கத்தியை வைத்திருந்தவன் தன்னால் ஒருவனுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது என்பதை கூட பொருட்படுத்தாமல்
அந்த இடத்தை விட்டு தப்பித்தால் போதும் என்று வேகமாக ஓட ஆரம்பித்தான். அரவிந்த் கையில் பட்டிருந்த காயத்தின் விளைவாக அவன் உடலிலிருந்து ரத்தம் வெளியேறியது. அவன் வெள்ளை ஷர்ட் போட்டிருந்ததால் அவன் உடலில் இருந்து வெளியேறும் ரத்தத்தை அவளால் பார்க்க முடிந்தது. அவந்திகா முகம் பதட்டத்தை வெளிப்படுத்தியது. அவள் தன்னுடைய ஷாலை கொண்டு அவன் காயத்தை கட்டினாள். அப்படி ஷாலை கட்ட அவன் கையை தொடும் நேரம்தான் அவன் உடல் எந்த அளவுக்கு நெருப்பாக கொதிக்கிறது என்பதே அவளுக்கு புரிந்தது. அடக்கடவுளே, என்ன இவருக்கு இந்த அளவுக்கு உடம்பு சுடுது? அதனாலதான் இவர் இந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்காரா என்று மனதுக்குள் குழம்பி தவிக்க அரவிந்த் அரை மயக்கத்தில், அவந்திகா, நீங்க நிக்காத, நீங்க இருந்து போயிடு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓடு என்று சொன்னான். ஆனால் பாவம், அவன் குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது. அவன் மனதில் அப்போதைக்கு தோன்றியதெல்லாம் அவந்திகாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மட்டும்தான். அதனால் அவன் தன்னை சமாளித்துக் கொண்டு, அவந்திகா, இங்கிருந்து போ என்று சொன்னான். அவந்திகா ஏன் அவனை விட்டு தனியாக செல்ல போகிறாள்? தள்ளாடி கொண்டிருக்கும் அவனை தாங்கி பிடித்து கொண்டு நின்றவள் அவனுக்கு எப்படி உதவி செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க, காய்ச்சல் மற்றும் காயத்தின் காரணமாக பலவீனமடைந்த அரவிந்த் அவள் தோள் மீது மயங்கி சரிந்தான். என்னதான் விலகி செல்ல நினைத்தாலும் நம்ம காதல், நமக்கான காதல் நம்மள தேடி வந்தே தீரும். அவந்திகாவை அரவிந்த் தேடி வந்த மாதிரி வலிகள் நிறைந்ததுதான் காதல். ஆனால் வலிகள் மட்டுமே நிறைந்தது அல்ல. பாகம் 179. அவந்திகாவின் தோளில் சாய்ந்து மயங்குகிறான் அரவிந்த். அவந்திகா அதை பார்த்து பயம் கொள்கிறாள். அரவிந்த், உங்களுக்கு என்னாச்சு? எழுந்திருங்க என்று அவன் கன்னத்தை தட்டி எழுப்பி பார்த்தாள் அவந்திகா. ஆனால் அரவிந்த் எழுந்திருக்கவில்லை. உண்மையை சொல்ல போனால் அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. கொஞ்சம் நேரம் கழித்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக் கொண்டிருந்தான். அவந்திகா அவனுக்கு அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் சிவந்து போயிருந்தது. டாக்டர் அரவிந்தை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். அரவிந்த் முகம் காய்ச்சல் காரணமாக வெளிரி போய் இருந்தது. அவந்திகா கண்கள் சிவந்திருந்தது. அவளை பார்த்த டாக்டர், இவருக்கு இந்த அளவுக்கு அதிகமா காய்ச்சல் அடிக்கிறப்போ இவர் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தாரு? இவருக்கு ரெஸ்ட் ரொம்ப அவசியம். இவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்துல வெளியே வர்றது இவருக்கு அவ்வளோ நல்லதில்ல என்று சொன்னபடி அவன் கையில் மருந்து போட்டுவிட்டு பிறகு அவனுக்கு கட்டு போட்டார். ஆனால் அவந்திகா டாக்டர் சொன்ன எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவள் மனம் முழுவதும் இன்று நடந்ததையெல்லாம் நினைத்து குழப்பத்தில் இருந்தது. இன்று யாரோ ஒரு முன்பின் தெரியாத முரடன் அவளை கொல்ல வந்ததை அவளால் நம்ப முடியவில்லை என்றால், சரியான நேரத்தில் அரவிந்த் வந்து அவளை காப்பாற்றியதை அவளால் இன்னமும் நம்ப முடியவில்லை. அவன் உடல்நிலை சரியாக இருந்து அரவிந்த் அவந்திகாவை காப்பாற்ற வந்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் ஒழுங்காக நிற்க கூட முடியாத அளவுக்கு காய்ச்சல் இருக்கும்போது அவன் திடீரென்று வந்ததைத்தான் அவளால் நம்பவே முடியவில்லை. அதுவும் அவளை காப்பாற்ற வந்த இடத்தில் அவனுக்கு அடியும் பட்டுவிட்டது. தனக்கு அடிபட்ட பிறகும் அரவிந்த் தன்னை பற்றி யோசிக்காமல் அவந்திகாவை அந்த இடத்தை விட்டு போக சொன்னது என எல்லாம் சேர்ந்து அவந்திகாவை குழப்பியது. அவளால் அரவிந்த் விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுக்கவே முடியவில்லை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அதற்கு காரணம் என்ன என்று கூட அவளுக்கு புரியவில்லை. அவள் கைகள் தானாக அரவிந்தின் அடிபடாத கையை கோர்த்து கொண்டது. அந்த நொடி அவள் ஆசைப்பட்டதெல்லாம் அரவிந்த் எப்படியாவது கண் விழித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த நொடி அவள் மனதில் இருந்த கோபம் எல்லாம் ஏதோ சூரியன் வந்ததும் பனி கரைவது போல காணாமல் போனது. அவள் இதயத்தில் என்ன என்றே சொல்ல முடியாத ஒரு உணர்வு பரவியது. அவன் எப்போது கண் விழிப்பான் என்று அவள் மனம் எதிர்பார்க்க ஆரம்பித்தது. அவள் அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க நேத்ரா அங்கே வந்தாள். அவள் அவந்திகாவை பார்த்து சற்று தயக்கத்துடன், அது வந்த நீ
நீங்க வெளிய போன கொஞ்ச நேரத்திலேயே அண்ணாவும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அண்ணா உங்களை ஃபாலோ பண்ண வந்ததால அவரால ரெஸ்ட் எடுக்க முடியல, அதான் அவருக்கு காய்ச்சல் சரியாகல என்று சொன்னாள் நேத்ரா. அதை கேட்ட அவந்திகாவிற்கு குழப்பமானது. நேத்ரா, என்ன சொல்ற? இவர் என்ன ஃபாலோ பண்ணாரா? அப்படின்னா இவரு இன்னைக்கு முழுக்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காரா என்ன? அதனாலதான் இவரால எனக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே என்ன காப்பாத்த முடிஞ்சுதா? ஆனா இவர் எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன ஃபாலோ பண்ணாரு என்று மனதுக்குள் யோசித்தவளுக்கு குழப்பம் மட்டுமே மிஞ்சியது. அவளுக்கு உண்மையில் அரவிந்தை என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவள் மனதுக்குள் யோசித்து குழம்பிக் கொண்டாலும் அவள் எதையும் பேசவில்லை. அவள் அமைதியாக இருந்தாள். அரை மணி நேரம் கழித்து வந்த டாக்டர் அரவிந்தை பரிசோதித்து விட்டு அவன் நலமுடன் இருப்பதாக சொன்னார். அதை கேட்ட பிறகுதான் அவந்திகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. டாக்டர் அங்கிருந்து சென்றுவிட அவளை பார்த்த நேத்ரா, அண்ணி, உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க போய் உங்க முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்று சொன்னாள். நேத்ரா அப்படி சொன்னதும் தான் எந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருக்கிறோம் என்பதையே பார்த்தாள் அவந்திகா. அவள் தலை கலைந்து இருந்தது. அவள் உடையில் இரத்தக்கரை இருந்தது. அரவிந்திற்கு எல்லாம் நேர்த்தியாக இருந்தால்தான் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவன் கண் விழிக்கும் நேரத்தில் அவந்திகா தேவையில்லாமல் அவன் முன்பு அலங்கோலமாக நிற்க விருப்பம் கொள்ளவில்லை. எனவே அவள் நேத்ரா சொன்னது போல ஃப்ரெஷ் ஆகலாம் என்று முடிவு செய்தாள். அவள் பாத்ரூம் செல்ல போக அப்போதுதான் அவளிடம் மாற்றிக்கொள்ள வேறு உடை இல்லை என்னும் விஷயமே நினைவுக்கு வந்தது. என்கிட்ட சேஞ்ச் பண்ண வேற ட்ரெஸ் இல்ல நேத்ரா என்றவளுக்கு அப்பொழுதுதான் அகிலன் ஆவலுடன் டின்னர் சாப்பிட காத்திருப்பான் என்னும் விஷயம் நினைவுக்கு வந்தது. நேத்ரா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அவந்திகா. வீட்டுக்கு வந்த அவந்திகா தன்னுடைய ஒரு நாளின் களைப்பு தீர நன்றாக வெதுவெதுப்பான நீரில் குளித்தாள். அந்த நாளின் களைப்பு எல்லாம் அப்போதுதான் அவளுக்கு தீர்ந்தது போல இருந்தது. குளித்து முடித்து உடை மாற்றியவள் தலைமுடியை கூட காய வைக்காமல் மீண்டும் வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றாள். அவள் அரவிந்த் இருக்கும் அறைக்கு செல்ல போக அங்கே சம்பத்துடன் அரவிந்த் பேசிக் கொண்டிருந்தான். அரவிந்த் சார், நீங்க ஏன் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையா இருக்கீங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா? ஏன் சார் இந்த மாதிரி கவனக்குறைவா இருக்கீங்க? சரி விடுங்க சார், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு அடிபடுறது சரியே இல்லை என்று சொன்னான் சம்பத். அதை கேட்ட அரவிந்த், சம்பத், இந்த மாதிரி சின்ன அடியெல்லாம் என்னோட ஷூட்டிங்க கொஞ்சம் கூட பாதிக்காது, அதனால நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத என்று சொன்னான் அரவிந்த். நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் கவலைப்பட்டா கூட என்னோட டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஆனா நீங்க தான் உங்களை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே சார். சரி சார், இந்த ஷூட்டிங் விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். உங்களை அட்டாக் பண்ண வந்த ஆளை போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார். அந்த ஆளை விசாரிக்கும் போது அவன் அவந்திகாவுக்கும் தனக்கும் முன்னாள் பிரச்சனை இருந்ததா சொல்லியிருக்கான். அவந்திகா இதுக்கு முன்னாடி அவனை பத்தியும் ஒரு நடிகைய பத்தியும் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. அதனால அவனோட வாழ்க்கையில நிறைய பாதிப்பு வந்திருக்கு. அதனாலதான் அவன் அவந்திகாவை பழி வாங்க முடிவு பண்ணி இந்த மாதிரி செஞ்சிருக்கான். இதத்தான் அவன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். அவன் சொன்னது உண்மைன்னு சொல்ல ஆதாரங்கள் இருக்கு. ஆனா அதை தாண்டி வேற எதுவும் அவன் சொல்லல. அவன் இன்னும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். ஆனா எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அந்த கொலை செய்ய வந்தவன் சொல்ற மாதிரி தன்னோட முன் விரோதத்தை தீர்த்துக்கத்தான் அவந்திகாவை அட்டாக் பண்ணானா, இல்ல அவனுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களான்னு தான். ஏன்னா எனக்கு இதுக்கு பின்னால வேற யாரோ இருப்பாங்கன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க என்று கேட்டான் சம்பத். அவனை பார்த்த அரவிந்த் லேசாக இருமி விட்டு, இங்க பார் சம்பத், எனக்கு யார் என்ன தப்பு பண்ணி இருப்பாங்க, அடுத்து என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு கொஞ்சம் கூட கவலை இல்ல. எனக்கு தேவைப்படுறதெல்லாம் அவந்திகா சேஃபா இருக்கணும். அவந்திகாவை எப்பவுமே பாத்துக்கிற மாதிரி 2 பாடி கார்டு போட்டு வைங்க. எனக்கு அவ பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று சொன்னான் அரவிந்த். சரி சார், அவந்திகா மேடம்க்கு பாதுகாப்புக்கு ஆள் போட சொல்றேன் என்று சொன்னான் சம்பத். இதையெல்லாம் கேட்ட அவந்திகாவிற்குத்தான் ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய பாதுகாப்பில் அரவிந்த் இவ்வளவு அக்கறை காட்டுகிறானே.
அவளால் கொஞ்சம் கூட அதை நம்ப முடியவில்லை. அவளுடைய மனதில் இருந்த காயம் எல்லாம் ஒரே நொடியில் மறைந்து போனது போல இருந்தது. அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஒரு வழியா அரவிந்துக்கு இப்போ நானும் முக்கியமானவளா ஆயிட்டேன் என்று மனதுக்குள் நினைத்த அவந்திகா அந்த அறைக்குள் நுழையலாம் என்று போக, சரி சம்பத், நாம இங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம் என்று சொன்னான் அரவிந்த். ஆனா சார், உங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் உடம்பு சரியாகி இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாதான் சரியா இருக்கும். அதுவும் இல்லாம உங்க கையில அடிபட்டு இருக்கு. அந்த காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. நாம வீட்டுக்கு போனா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அதனால உங்க காயம் இன்னும் அதிகமா தான் ஆகும். சோ நாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம் என்று சொன்னான் சம்பத். கொஞ்சம் வாய மூடிட்டு நான் சொல்றத மட்டும் செய் என்று சொன்ன அரவிந்த் எழுந்திருக்க போக அவனை தடுக்க தைரியம் இல்லாத சம்பத் மனதுக்குள், இவ்ளோ பெரிய ஆளா இருக்காரு, ஆனாலும் இவருக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் மேல பயம் போகல, அதான் விட்ட உடனே ஓடலான்னு நிக்கிறாரு என்று நினைத்து கொண்டான். இதையெல்லாம் கவனித்த அவந்திகா இதற்கு மேல் வெளியே நின்றால் வேலைக்கு ஆகாது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவள் இதுவரை நடந்த எந்த பேச்சுவார்த்தையையும் கேட்கவே இல்லை என்பது போல சாதாரணமாக சோஃபா மீது தன்னுடைய பேக்கை போட்டுவிட்டு அரவிந்தை பார்த்தாள். அவந்திகா நுழைந்ததும் அந்த அறையே அமைதியானது. அவந்திகாவை பார்த்த சம்பத் தான் போக வேண்டுமா இல்லை இருக்க வேண்டுமா என்று குழப்பமடைந்தான். அவந்திகாவை எதிர்பார்க்காதவன் அவள் திடீரென வந்ததும் என்ன சொல்ல என்று தெரியாமல் அமைதியாக நின்றான். அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும் உடை அணிந்திருந்தான். அந்த உடையில் அவனை பார்க்க அவன் மிகவும் கியூட்டாக இருந்தான். அரவிந்த் அவந்திகாவை பார்த்து அமைதியாக நிற்க அவந்திகா என்ன பேச என்று தெரியாமல் விழித்தவள், அது வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏன்னா நீங்க இங்க கொஞ்ச நாள் இருக்க போறீங்க தானே என்று கேட்டாள் அவந்திகா. அரவிந்த் ஒருவேளை தான் இங்கே இருக்க மாட்டேன் என்று சொன்னால் பெரிதாக மொக்கை வாங்காமல் இருப்பதற்காகத்தான் இது போல சுற்றி வளைத்து பேசினாள் அவந்திகா. சம்பத் அரவிந்த் என்ன சொல்ல போகிறானோ என்று எதிர்பார்ப்புடன் பார்க்க அவனை பார்த்த அரவிந்த், சம்பத் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட சம்பத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு உடனே போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்போ என்னடானா அவர் பாட்டுக்கு சாப்பாடு வாங்க சொல்றாரு. இதான் சொல்வாங்களோ, கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு என்று மனதுக்குள் நினைத்த சம்பத் அங்கிருந்து செல்ல, தான் சொன்னவுடன் ஹாஸ்பிட்டலில் இருக்க அவன் சம்மதம் சொல்லிவிட்டானே என்று ஆச்சரியமடைந்த அவந்திகா அதை அவன் முன்பு காண்பித்துக் கொள்ள விருப்பமில்லாமல் அமைதியாக ட்ரெஸ் எடுப்பது போல பாவ்லா செய்ய ஆரம்பித்தாள். தன்னுடைய பேக்கில் இருந்து அவனுக்கான ட்ரெஸ்ஸை எடுத்தவள், அது நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஷவர் எடுத்துக்க விரும்புறீங்களா? அவள் அப்படி கேட்டதும் அரவிந்த் அடிபட்ட அவனுடைய கையை பார்த்தான். அவந்திகாவும் அவன் கையை பார்த்துவிட்டு அவனை பார்க்க இருவரின் பார்வையும் சந்தித்துக் கொண்டது. உண்மையான அன்பு ஒன்றுதான் என்றும் மாறாதது. அரவிந்த் அவந்திகா மனம் மாறுமா? அதை காத்திருந்துதான் அறிந்து கொள்ள வேண்டும். பாகம் 180. அவந்திகா அரவிந்தை பார்த்தவள் மீண்டும் அவன் கையை பார்த்தாள். சாரி, நான் உங்க கையில கட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்ற விஷயத்த மறந்துட்டேன். கட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஷவர் பத்தி யோசிக்கலாம், இல்லனா டாக்டர் கிட்ட என்ன பண்ணுன்னு கேட்கலாம் என்று சொன்னாள் அவந்திகா. அவளை பார்த்த அரவிந்த், இல்ல இப்போதைக்கு குளிக்க வேண்டாம் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அவந்திகா சரி என்பது போல தலையசைத்தாள். அரவிந்திற்கு உண்மையில் இப்படி குளிக்காமல் இருக்க பிடிக்கவே இல்லை. அவனைப் போல எல்லாவற்றிலும் சுத்தம் பார்க்கும் ஒருவனுக்கு இது போல குளிக்காமல் இருப்பது என்பது மிக பெரிய தண்டனைதான். இருந்தும் அவன் குளிக்க மறுத்ததற்கு காரணம் காய்ச்சல் என்பதை தாண்டி அவன் கையில் அடிபட்டிருப்பதால் அவனால் தனியாக எப்படியும் குளிக்க முடியாது என்பதுதான். அதனால்தான் அவன் குளிக்க வேண்டாம் என்று முடிவு செய்தான். அவன் நிலையை அவன் முகத்தை பார்த்தே உணர்ந்த அவந்திகா, அரவிந்த் உங்களுக்கு குளிக்கணும்னு தோணுச்சுன்னா உடம்புக்கு குளிங்க, பிரச்சனை இல்ல, காயத்துல தண்ணி படாம இருந்தா குழப்பம் இல்ல என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் அவளை பார்த்தவன், இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான்.
அவன் சொன்னதை கேட்டவள், உங்களுக்கு தனியா குளிக்க கஷ்டமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் அரவிந்த் அவந்திகாவை அதிர்ச்சியுடன் பார்த்தான். ஆனால் அந்த பார்வையில் அவந்திகாவிற்கு அவள் மீது அவன் வைத்திருக்கும் ஆசையும் கொஞ்சம் தெரிந்தது. அதை பார்த்ததும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. தன்னுடைய வெட்கத்தை மறைத்தவள், வாங்க நான் உங்களுக்கு குளிக்க ஹெல்ப் பண்றேன் என்று மீண்டும் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட அரவிந்தின் காதுகள் மெல்ல சிவக்க ஆரம்பித்தது. அவனால் அவளுக்கு பதில் சொல்லவே முடியவில்லை. என்னவோ தனக்கு தெரிந்த தமிழ் மறந்து போனது போல நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த அவந்திகா, இங்க பாருங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னேன், மத்தபடி நான் தப்பான எண்ணத்துல எதுவும் சொல்லவே இல்ல என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு பல்லை கடித்து கொண்டவன் தொடர்ந்து எதுவும் பேசாமல் சிலை போல இருக்க, இதற்கு மேல் இவனிடம் பேசினால் வேலைக்கு ஆகாது என்று புரிந்து கொண்ட அவந்திகா அவன் கையை தன்னுடைய தோள் மீது போட்டுக்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் நடக்க ஆரம்பித்தாள். அரவிந்த் இவ்வளவு நேரம் அவந்திகா பேசுவதை எப்படி மறுத்து பேசுவது என்று தெரியாமல்தான் அமைதியாக இருந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு என்ன சொல்ல என்று தெரியவில்லை. அவள் இந்த அளவுக்கு உதவி செய்ய ஆர்வம் காட்டும் போது அரவிந்த் அதை மறுக்க விருப்பம் கொள்ளவில்லை. எனவே அவன் அமைதியாக அவள் இழுத்த இழுப்புக்கு சென்றான். அரவிந்தை பாத்ரூம் அழைத்து சென்ற அவந்திகா மெல்ல அவனுடைய ஹாஸ்பிட்டல் உடையை கழற்ற ஆரம்பித்தாள். அவன் ஹாஸ்பிட்டல் உடையை கழற்றியதும் அரவிந்த் கியூட்டான ஹீரோவிலிருந்து ஹாட்டான ஹீரோவாக மாறிவிட்டான். அவனின் கனகச்சிதமான உடல் அமைப்பு அவளை திக்குமுக்காட செய்தது. அவள் கன்னம் சிவக்க ஆரம்பித்தது. இவர் என்ன இவ்ளோ ஹாட்டா இருக்காரு? இவரை இப்படியே நான் பாத்துட்டு இருந்தா என்னோட உடம்புல ஹீட் அதிகமாகி எனக்குத்தான் ஃபீவர் வரும் போல. அவந்திகா, என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இது ஒன்னும் அவரை சைட் அடிக்க வேண்டிய நேரம் இல்ல, இது அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம். மனச தேவையில்லாம அலப்பாய விடாம நீ அவரு குளிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணு, வேற எதுவும் பண்ணாத என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவள் அவனுடைய ஆடை எல்லாம் கழற்றிவிட்டு அவன் காயத்தில் தண்ணீர் படாமல் பொறுமையாக ஏதோ ஒரு குழந்தையை குளிப்பாட்டுவது போல குளிக்க வைத்தாள். அரவிந்த் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவந்திகாவிற்குத்தான் அந்த இடத்தில் இருப்பதே ஒரு மாதிரியாக இருந்தது. அவள் என்னதான் ஏதோ சேவை செய்வதாக நினைத்து தன்னுடைய மனதில் சொல்லிக் கொண்டாலும் அவனுடைய அழகிய தேகம் என்பது அவளை தடுமாறத்தான் வைத்தது. என்னது, நமக்கு மட்டும் இவரை தொடர நேரம் எல்லாம் உடம்பு என்னென்னவோ பண்ணுது, ஆனா இவர் என்னடானா ஏதோ சில மாதிரி நிக்கிறாரு, எப்படித்தானோ என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட அவந்திகா கடமையே கண்ணாக அவனை குளிக்க வைத்து விட்டு அவனுக்கு உடை மாற்றிவிட்டு அரவிந்தை அழைத்து கொண்டு வந்து பெட்டில் உட்கார வைத்து விட்டு அருகில் இருந்த சோஃபாவில் உட்கார போனாள். அப்போது சம்பத் அங்கே வந்தான். அவன் அரவிந்தின் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். சார், உங்களுக்கு என்னதான் ஆச்சு என்று கேட்டவன் சாப்பாட்டை டேபிளில் வைக்க அவனை பார்த்து குழம்பிய அரவிந்த், எனக்கு என்னாச்சு என்று கேட்டான். இல்ல சார், நான் இங்க இருந்து போனப்போ உங்க முகம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப ரொம்ப செவந்து போயிருக்கு, அதான் உங்களுக்கு காய்ச்சல் அதிகமாயிடுச்சோன்னு நினைச்சேன் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அரவிந்த் பல்லை கடித்து கொண்டு, சம்பத், வெளியே போறியா என்று கேட்டான். அவன் அப்படி சொன்னதும் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் சம்பத். என்னாச்சு நம்ம பாஸுக்கு, அப்பப்ப இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாரே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அவன் அங்கிருந்து சென்று விட அரவிந்துக்கு அவந்திகாவை பார்க்க தர்ம சங்கடமாக இருந்தது. அவந்திகாவின் கை அவன் வெறும் உடலில் பட்ட போதெல்லாம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் இதற்கு மேலும் எதுவும் பேச விருப்பம் கொள்ளாமல் அமைதியாக இருக்க, அவந்திகாவும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க அந்த அறையில் அமைதி மட்டும் நிலவியது. அவந்திகா அதற்கு பிறகு தன்னுடைய இரவு சாப்பாட்டை சாப்பிட மிட் நைட் ஆகி போனது. அவளுக்கு அரவிந்துடன் ஒன்றாக ஒரே அறையில் இருப்பது ஒரு மாதிரி இருந்தது. அதனால் அவள் அந்த அறையை விட்டு வெளியே செல்லலாம் என்று முடிவு செய்தாள்.
அரவிந்த், நான் வெளியே இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து போக அவள் கைகளை அரவிந்துடைய கைகள் இறுக்கமாக பற்றி தடுத்தது. அவன் கைகள் அவந்திகாவை பிடித்ததும் அதிர்ச்சி அடைந்த அவந்திகா அவனை பார்த்தாள். அவள் தோள் மீது கை வைத்தபடி மிகவும் சோர்ந்து போன குரலில், அவந்திகா, அந்த கருத்தட மாத்திரைய நான் உனக்கு கொடுக்க காரணம், எனக்கு குழந்தை இப்போ வேண்டாம்னு தோணுச்சு, அது மட்டும்தான். மத்தபடி நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அவந்திகா தன்னுடைய உதட்டை கடித்து கொண்டு அவனை நேராக நிமிர்ந்து பார்த்தாள். நான் சொல்றது உண்மைதான் அவந்திகா, என்ன நம்பு. குழந்தை விஷயத்துல நான் உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கல என்று சோர்ந்து போன குரலில் சொன்னான். அரவிந்துடைய வார்த்தைகளில் வலி இருந்தது. அவன் அப்படி பேசுவது எல்லாம் உண்மை என்பதை அவளுக்கு புரிய வைத்தது. அரவிந்த் உண்மையில் பயந்திருந்தான். அவள் தன்னை விட்டு விலகி சென்று விடுவாளோ என்று நினைத்து, அவந்திகா என்னை விட்டு போகாத என்று முழு உரிமையுடன் சொல்ல தைரியம் கொஞ்சம் கூட வரவில்லை. அதனால்தான் அவன் அவள் கையை மட்டும் இறுக்கமாக பிடித்திருந்தான். அவனுக்கு தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவள் அவனை நம்புகிறாளா என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவன் அவள் கையை மட்டும் விடாமல் பிடித்திருந்தான். அரவிந்த் அவந்திகாவை பார்த்தபடி அவள் கையை பிடித்து கொண்டிருக்க, அரவிந்தின் கையை தட்டிவிட்ட அவந்திகா அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினாள். அவள் அவன் கையை உதறும் முன்பு பார்த்த பார்வை அவனை உறைந்து போக வைத்தது. அவன் மனம் அவளை பின்தொடர்ந்து செல்ல சொல்லியது. ஆனால் கால்கள் நகர மறுத்தது. அவன் அப்படியே நின்றான். அதே நேரம் வெளியே வந்த அவந்திகா வேறு எங்கும் செல்லாமல் காரிடோரில் சுவற்றில் சாய்ந்து நின்றாள். நள்ளிரவு நேரத்தில் அந்த தனிமையான இடத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அவந்திகா. இத்தனை நாட்களாக தான் மிகவும் நன்றாக இருப்பதாக அவள் அணிந்திருந்த முகமுடி அவளுக்கு இப்போது தேவையில்லை என்பது போல ஆகிப்போனது. நான் உன்னை கஷ்டப்படுத்த நினைச்சு அப்படி பண்ணல என்று அரவிந்த் சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அரவிந்த் ஒருவேளை இந்த வார்த்தையை இன்றைக்கு நடந்த சம்பவத்துக்கு முன்பு சொல்லி இருந்தால் அவந்திகா நிச்சயம் இதையெல்லாம் நம்பி இருக்க மாட்டாள். ஆனால் இப்போது கதையே வேறாகிவிட்டது. தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் இன்று அரவிந்த் அவந்திகா உயிரை காப்பாற்றியிருக்கிறான். இப்படி அவந்திகாவிற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைக்கும் ஒருவன் பொய் சொல்ல என்ன காரணம் இருக்க போகிறது? அவந்திகாவால் நம்பவே முடியவில்லை. அரவிந்த் மனதில் தனக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது என்பதை. அவளுக்கு எங்கே விட்டால் அவன் முன்பு அழுது விடுவோமோ என்ற பயம் வந்தது. அதனால்தான் அவள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விட்டாள். அவளுக்கு ஒரே நேரத்தில் அழ வேண்டும் என்றும் சிரிக்க வேண்டும் என்றும் தோன்றியது. சொல்ல முடியாத உணர்வில் நின்றாள் அவந்திகா. கொஞ்ச நேரம் மௌனமாக அழுதவள் பிறகு தன்னுடைய கண்ணில் வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு அமைதியான அந்த காரிடோரில் நடக்க ஆரம்பித்தாள். எங்கே செல்கிறோம், எந்த பக்கம் போகிறோம், எதை பற்றியும் அவள் யோசிக்கவில்லை. அவள் உடல் குளிரில் நடுநடுங்க தொடங்கியது. சில் என்ற காற்று அவள் முகத்தில் படும் நேரம் வருகின்ற புத்துணர்ச்சி அவள் மனதுக்கு பெரும் ஆறுதலை கொடுத்தது. கொஞ்ச நேரம் அப்படியே நடந்தவள் மனம் கொஞ்சம் தெளிவடைய மீண்டும் அரவிந்த் இருக்கும் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவந்திகா. அரவிந்த் இருக்கும் அறைக்கு முன்னே வந்து நின்றவள் பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றிவிட்டு அந்த அறையை திறந்தாள். அவந்திகா இல்லாமல் டென்ஷனாக இருந்த அரவிந்த் யார் இந்த நேரத்தில் வந்திருப்பார்கள் என்று நினைத்து பார்க்க அவந்திகாதான் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் இருள் அடைந்து இருந்த அரவிந்த் முகம் பிரகாசமானது. அரவிந்த் அவந்திகாவை பார்க்க அவந்திகா அவன் இருக்கும் பக்கம் கூட பார்க்காமல் நேராக அங்கிருந்த சோஃபாவில் சென்று படுத்துக்கொண்டாள். அதையெல்லாம் பார்த்த அரவிந்த் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. அவந்திகா இல்லாமல் இவ்வளவு நேரம் எந்த அறை வெறுமையாக இருந்ததோ இப்போது அந்த அறையே அவனுக்கு அழகாக தெரிந்தது. அவள் மீண்டும் வந்துவிட்டாள் என்னும் மகிழ்ச்சியில் நிம்மதியாக படுத்து உறங்கினான் அரவிந்த். அந்த இரவு இருவருக்கும் மிகவும் அமைதியாக சென்றது.
அடுத்த நாள் காலை வழக்கம் போல ஹாஸ்பிட்டல் பரபரப்பாக ஆரம்பித்தது. VIP வார்டிலும் அதே பரபரப்பு இருந்தது. அவந்திகா மெல்ல கண் விழித்தாள். அப்போது அரவிந்த் மெல்லிய குரலில் பேசுவது அவளுடைய காதுகளுக்கு கேட்டது. டாக்டர், என் வைஃப் தூங்கிட்டு இருக்கா, சோ அவளை டிஸ்டர்ப் பண்ணாம சைலண்டா பேசுங்க என்று சொன்னான் அரவிந்த். அவன் அப்படி சொன்னதை கேட்ட அவந்திகாவிற்கு ஆச்சரியமானது. ஓகே மிஸ்டர் அரவிந்த், இப்போ உங்களுக்கு ஃபீவர் சரியாகிடுச்சு. உங்க கையில இருக்க காயம் இன்னும் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தண்ணியில கை வைக்க கூடாது. மத்தபடி நீங்க நான் சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா இருந்தா இந்த காயம் உங்களுக்கு ஒரு வாரத்துல சரியாகிடும் என்று சொன்னார் டாக்டர். இன்னும் சில அறிவுரைகளை கொடுத்துவிட்டு டாக்டர் சென்று விட அவந்திகா எதையும் கேட்காதது போல அப்போதுதான் கண் விழிப்பது போல கண் விழித்தாள். அவள் கண் விழித்ததும் பார்த்தது செல்போன் பார்த்து கொண்டிருக்கும் அரவிந்தை தான். அவனை பார்த்ததும் அவளுக்கு மகிழ்ச்சி தோன்றியது. அவள் காலையிலேயே அரவிந்தை சைட் அடிக்க தன்னை அவள் பார்ப்பதை போல உணர்ந்த அரவிந்த் அவள் பக்கம் திரும்பினான். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களுக்கு காரணமே சரியாக பேசாமல் விடுகிற சின்ன சின்ன பிரச்சனைகள்தான். உட்கார்ந்து பேசினால் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சரியாகிவிடும். உண்மைதானே நண்பர்களே?